ஹாய், ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வீடியோவே போட முடியல. நான் தீபாவளி சீசனில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? கோயில் ஸ்டைலில் ஒரு பொங்கலோ, அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டிஃபன் சாம்பாரும் பார்க்கலாமா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சரிசி 1 கிளாஸ் ஊற வச்சிங்கன்னா அதுக்கு 1/2 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு குக்கரில் 1 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி வைங்க. தண்ணி வச்சுன்னே கொஞ்சம் மஞ்சாத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகு, ஒரு 4 மிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு நல்லா ஒரு 6 விசில் வர வரைக்கும் 5 விசிலே போதும். 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு, சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தூள் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம் போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, பொரிஞ்சு வந்தோடனே பொங்கலில் எடுத்து ஊற்றுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கல் வந்து கோயிலுங்களில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். உங்கள் வீட்டில் பயங்கரமான பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு இந்த பொங்கல் கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இது டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து 1/4 கிளாஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 7 பேரே சாப்பிட்லாம். ஒரு 1/2 கிளாஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக கடுகு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை போட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் நீங்கள் போடவே கூடாது. சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போது வந்தோடனே சும்மா ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன சின்னதாக அரிஞ்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் மஞ்சாத்தூள் வந்து. அப்புறம் பருப்பு எடுத்து கொட்டுங்க. பருப்பு எடுத்து கொட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பருப்பு எடுத்து கொட்டினே அது நல்லா கொதி வரும் பார்த்திங்கன்னா. கொதி வரும்போது ஒரு ஒரு லெமன் சைஸில் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், உப்பு இது போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் சாம்பார் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டிஃபன் சாம்பார் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட பெரிய ஹைலைட்டாக டேஸ்ட்டு கொடுக்கறதே பார்த்திங்கன்னா வந்து வெல்லம் தான். சும்மா கொஞ்சமாக வந்து வெல்லம் கம்பல்சரி சேர்த்தாகணும். சேர்த்தாதான் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெல்லம் கொஞ்சமாக போட்டு வெல்லத்தை வந்து போட்டு அதில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது அது நல்லா கொதி வரும். கொதி வந்தோடனே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.